ஓகேவா தம்பி? ஓகே. ஒரு பார்க்ல வழக்கமா காதல் மட்டும் பேசிட்டு இருந்தோம். இப்ப ஹாரரும் பேச போறாங்க. இந்த படத்தோட டீமை மேடை கழிக்கலாம். படத்தின் தயாரிப்பாளர் நடராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். அக்ஷயா மூவி மேக்கர்ஸ். இணை தயாரிப்பாளர் ராசா அவர்களை மேடை கழிக்கிறோம். படத்தின் இயக்குனர் முருகன் அவர்களை மேடை கழிக்கிறோம். சிறப்பு விருந்தினராக இங்கு வாழ்த்து வந்திருக்கும் இயக்குனர் நடிகர் திரு RV உதயகுமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். போட்டோ அங்க இருக்காம்பா. தயாரிப்பாளர் திருவண்ணாமலை அப்படிங்கறதுனால அங்கிருந்து விசேஷமா ஒரு புகைப்படம் எடுத்து வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இல்ல, சிறப்பு விருந்தினர்களுக்கு. இயக்குனர் பேரரசு அவர்களை மேடை கழிக்கிறோம். மேடையை அலங்கரிக்க உள்ள எங்கள் அண்ணன் சிங்கம்புலி அவர்களை பலத்த கரகோஷத்துடன் மேடை கழிக்கிறோம். நான் இதுக்கு பின்னாடி ஒரு கண்டென்ட் இருக்கு, அதனால்தான். இயக்குனர் நடிகர் சரவண சுப்பையா அவர்களை மேடை கழிக்கிறோம். சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பழகன் அவர்களை மேடை கழிக்கிறோம். அஜய் பிலிம் ஃபேக்டரி அஜய் அவர்களை மேடை கழிக்கிறோம். படத்தை வெளியிட உள்ள அஜய் பிலிம் ஃபேக்டரி அஜய். ட்ராக் மியூசிக் ஆரோக்கியராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். வடிவேல் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களை மேடை கழிக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் அமரா அவர்களை மேடை கழிக்கிறோம். கதை நாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை மேடை கழிக்கிறோம். பிளாக் பாண்டி அவர்களை மேடை கழிக்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
படத்தின் செகண்ட் ஹீரோ சுரேந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செகண்ட் ஹீரோயின் நீமாரே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரஞ்சனி நாச்சியார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் ஹீரோவாக நடித்தவர், இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கக்கூடிய விஜித் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவ்வளவுதானா? இன்னும் படத்தோட டீம் எங்கேயாவது இருக்கீங்க? சரத் மேத்யூ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் ரொம்ப ஆர்வமுள்ளாக இருந்தேன். எனக்கு என்னோட நண்பர் ஈகே முருகன், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் என்னை 10 ஆண்டு காலமாக ஒரு என்னை ஃபாலோ பண்ணி, சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், சினிமா பண்ணலாம். இல்லைப்பா என்னை விட்டுடு, எனக்கு வேணாம், ஐடியா இல்லைண்ணா. இல்லை சார் நான் கதை சொல்கிறேன், இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. அதனால் அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், வாப்பா கதை சொல்லுப்பான்னு. இந்த கதையை கேட்ட உடனே அடுத்த செகண்டு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்பா, அருமையான ஒரு கதை, அதாவது ஒரு காமெடி, ஒரு ஆர்ஆர் சூப்பர் கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அந்த கதை எடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணேன். அதற்கு முதல்ல அவர் நன்றி. இந்த விழாவுக்கு திரை ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆளு. நான்லாம் அவங்க முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய மேடையில் இங்கே முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப 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 அவர் என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி, இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், படம் பிரமாதமாக வரணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா கேமராவில் கலக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம், சாங்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பாக சொல்லணும், அமராசிவி சார். சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை, சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்தது சொல்லுங்க, ரொம்ப பிரமாதம். மற்றபடி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஹீரோயின் சுவேதா டாரத்தி இன்னமும் ஒரு ஃபேமிலியா பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் அவங்களுக்கு. மற்ற எல்லா டெக்னீஷியன், சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் ரொம்ப அருமையா கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையா பண்ணாங்க. எல்லாருமே இந்த பார்க் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் வரை கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை பத்தி மேலும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தியாகதுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்று உள்ளேன். எனக்கு பள்ளி ஆசிரியராக இருக்கும் பொழுதே பாடல் ஆசிரியராகவும் படத்தில் வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவிற்காக என்னுடைய நண்பர் ஈகே முருகன் அவர்களிடம் என்னுடைய கனவை சொன்னேன். 10 ஆண்டுகளாக ஒரு பழக்கம் எனக்கு. அவரிடம் சொன்னேன், சரி உன்னுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லிட்டு ஒரு 2 படங்களில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த 2 படத்தில் பாடல் எழுதும் பொழுது எனக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக இருந்தது சொல்லி கண்ணதாசன் அவார்டு வழங்கினார்கள். அதன் பிறகு இந்த படத்தில் 3 பாடல்கள் நீங்கள் தான் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த பாட்டால் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்து அதை சிறப்பாக நான் எழுதியதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த பாட்டு நல்ல வெற்றி அடையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்ம டைரக்டர் இருக்கார், அவர்
ஒரு தேவதை ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னாரு. ஒரு பாட்டு வந்து தேவதை விட வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையில வந்து ஹீரோவுடைய கற்பனையில பாடுறதா ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னாரு. அதனால தேவதை தான் அழகு, அதுக்கு மேல ஒரு அழகுன்னா என்ன எழுதுறதுன்னு யோசிச்சேன். சரி அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் இல்ல அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது சாலையில அவன் நடந்தா பாலையில பூ பூக்கும், சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேத்து, பஞ்சுமாக ஜொலிப்புலதான் மேகத்துல மறைஞ்சானே என்றெல்லாம் அப்படி எழுதினேன். அது எல்லாத்துக்குமே அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று சொன்னாரு. என்கேஜ்மெண்ட் சாங் வந்து அது போல காதலை பொத்தி வச்சேன், கதையைத்தான் உருட்டி வச்சேன், கடிவாளம் போடத்தானே கைப்பிடிச்சேனேங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அந்த டிவி சேனல் பாக்ஸ் செட்டப் பாக்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இன்பம் தரும் அது அடுத்தது அது போல வந்து அந்த பாடல வந்து அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு எழுதினேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு, நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த ஐட்டம் சாங் அங்க இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் தியேட்டருக்கு கொண்டு வரணும், அதை போல எழுதுங்க, அந்த ஒரு இது தியேட்டருக்கு அவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம படம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சேன், இளைஞர்களை வந்து கொண்டு வரணும்னா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய எதில் மூழ்கி இருக்காங்க, தன்னுடைய காலத்தை எதில் கழிக்கிறாங்க, வேஸ்டா கழிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதில் தான் அவங்களுடைய காலத்தை பொழுது போக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால அங்கிருந்தே அவங்களை ஈர்த்துட்டு வரணும்னு நினைச்சு அங்கிருந்து அந்த ஃபேஸ்புக்கில் என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு ட்விட்டர்ல தூது அனுப்புங்க தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போய் எனக்கு கணக்கு இல்லை, ரெண்டாவது இன்ஸ்டாகிராமில் வந்தா இன்பம் தரேங்கன்னு சொல்லிட்டு அது போல வந்து அதை செஞ்சுக்கிறேன். அதை விட இன்னொரு அதில் ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பை வந்து கவிஞர்கள் வந்து எல்லாமே பெண்களுடைய இடுப்பை வந்து வர்ணிப்பாங்க. அந்த வகையில் எப்படிலாம் வர்ணிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொடியடையால், மெல்லிடையால், நூலிடையால், அப்புறம் அதையும் தாண்டி ஒருத்தன் என்ன சொல்றான், இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது போல இருக்கும்போது நாம வந்து ஒரு இடுப்பை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டு கொஞ்சம் எழுதுனா நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு எக்ஸ வந்து இடுப்பாகவும் ஒய்ய வந்து காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால வந்து ராக்கெட்டு போல வேகம் தான் கூடும், எக்ஸ்ஒய் தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பா அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த பாட்டுக்கு நல்ல இசையை கொடுத்த எனது நண்பர் அவர் ஹமரா சிவி செமையா இசை கொடுத்தாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்தையும் வந்து கவர் வகையில் இருக்கு. அதே போல அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டரு, அந்த ஹீரோயின், ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க, சும்மா பயங்கரமா எழுத்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதுவரையிலும் அவங்க இது போல நடிச்சு நான் பார்த்ததில்லை. இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு இன்னும் பல படங்கள்ல அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வந்து இசையமைப்பாளர் இசை மேதினை கூட அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை கலக்கியிருப்பாரு. அதனால வந்து அவர் இனியொரு காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருவராக திகழ்வார் என்று என்னால் சொல்ல முடியும். அதனால வந்து எனது நண்பர் கு கார்த்திக் சார் வந்திருக்கிறார், அவர் மகிழ்ச்சி. பேரரசு சார், சிங்கமணி சார் அவர்கள், அடுத்தது உதயகுமார் சார் அவர்கள், அன்பு சார் அவர்கள், எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து சொல்ல முடியும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல ஓரிரு வார்த்தைன்னு சொன்னாங்க, அதனால நான் அதிகமாக சொல்றதுக்கு முடியல. இந்த பாட்டு, இந்த படத்தை நீங்க அனைவரும் பார்க்க வேண்டும். நாங்க வந்து ஒரு பார்க்குங்கிற ஒரு அழகான தேரை உருவாக்கி ஆகஸ்ட்ல அதை ஓட விடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் வந்து கண்களால் கவர்ந்து இழுத்து அவங்க உள்ளத்தில் நிறுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்க இந்த பத்திரிகையாளர் அவர்களும் இதுல ஊடக நண்பர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் உள்ளவர்களும் இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞருக்கான பாட்டை எழுதியிருக்காங்க. மகிழ்ச்சி, உற்சாகமா நீங்க பேசுனீங்க, சந்தோஷம். அடுத்ததாக இன்றைய திரையுலக சூழலில் காதல் படங்களை விட ஹாரர் படங்களாக உள்ள முருகன் அவர்களுக்கு கரை புரளும் வெற்றியை தமிழ் சினிமா கொடுக்க வாழ்த்துக்களோடு இப்போது பேச அழைக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை, வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன். இந்நேரத்தில் என் நன்றியை அவர் பொற்பாதங்களை தொட்டு அதேபோல இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நா. ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன்னா இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அந்த விதத்தில் எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக, இப்படத்தை ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனது மாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எனது கதைக்கு உருவம் கொடுத்த, ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசிவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எடிட்டர் குரு சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏன்னா திடீர்னு என்ன கூப்பிடுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நன்றி நினைச்சிட்டு தான், நன்றி உரையில் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அந்த நன்றியை ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சிருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் நான் வரவேற்பு உரையிலே வந்துட்டேன். என்னன்னா, இந்த படத்தில் நான் கேமராமேனாக ஒரு ஐ டாக்டராக பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு பொதுநல மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான். எதாக இருந்தாலும் ஒரு பேராசெட்டமோல் அப்படி தான் தெரியும். ஐ டாக்டர்ன்றவர் அது ஸ்பெஷலிஸ்ட். அதனால டெக்ஸ்ட்ல எப்படி ஒரு இயக்குனர் பெரியாலோ அதேமாரி இமேஜில் ஒரு ஒளிப்பதிவார் பெரியாள். அதுபோல மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவர் தான் உருவம் கொடுத்தார். இது ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர் தான். அதனால அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த 3 டாக்டரோட ஒத்துழைப்புல தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கதையுடைய கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முதற்படன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டரை இந்த படம், இந்த கதை, அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும், நீ எதுவும் கவலைப்படாது, அந்த அளவுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்தார். இதுதான் உண்மை. இந்த கதைக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கிச்சு. அடுத்ததாக, கதாநாயகி சுவேதா டேரத்தி நல்லா இந்த படத்தில் நாங்கள் சொல்ற மாதிரியே நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய காமெடி நாயகன் பிளாக் பாண்டி அவர்கள். எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றதை நீங்க திரையில பார்த்து சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டா நீ சொல்ற தம்பி, ஏதோ ஒன்று சொல்ற, அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும், ஆனா நீ இந்த ஆவியை விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்க. இது உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் சொல்லாத ஒரு வரலாற்றுல சொல்லாம, ஒரு இந்து சாமியோ, ஒரு கிறிஸ்டின் சாமியோ, ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவியை விரட்டுறதா நம்ம இது வரைக்கும் எல்லா படத்திலையும் பார்த்திருக்கோம். முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை அப்படின்றத அந்த கதை சொல்லும். அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமா ஒன்று சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எங்களை பாடலை பார்த்த உடனே சாரப்ப சொன்னாரு பாருங்க, நம்ம பிளாக் பாண்டி சார், இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரேங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, சரியான சாங். ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணோன்னா அந்த சாங்கை உடனே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் மாஸ்டர் 2 பாட்டை அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இதுக்கு இந்த படத்தை வெளியிடுவதற்கு உதவியா இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் முத இந்த சினிமாவில் என்ன, நான் ஊரில் இருந்தேன், கிராமத்தில். ஏன்னா முத இந்த சினிமாவை கொண்டு நடிகரும் மாஸ்டருமான திரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன். அதற்கு உதவியாக இருந்தவர் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி வடிவேல் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த படத்தின் 2வது கதாநாயக நீமராய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் தோள் மேலே தட்டி கொடுத்து, எங்களது சங்கத்தில், இயக்குனர் சங்கத்தில் எப்பே சென்றாலும் வா முருகா என்று தோள் மீது தட்டி கொடுத்து என்னை ஒரு பெரிய நீ ஆளா வருவா என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களை வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எங்களது சங்கத்தின் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும்
வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனரும் பிரபல நடிகருமான சிங்கமொழி ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறு முதலீட்டாளர் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புகை நொய்யாத இடத்துல கூட போலீஸ் நொய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த ஊடகம், பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோடைய கதை வேற யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. மற்றபடி இந்த படத்துல எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன், மற்றபடி காஸ்டிங், ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் ஒரு 2 லைன்ல கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல் நான் புடிசில திருவண்ணாமலையில் பார்க்க போகும்போது என்னை கேட்டார். நான் சார் அடிக்கடி பார்த்தேன்னா, சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க, போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னவோ சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது நல்ல ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் குறைஞ்ச டூரேஷனில் பார்த்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலிமா எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடைச்சிது 60-40 அக்ரிமெண்ட்டில். பார்த்த உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு 25,000-30,000 நமக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு 1 டைம் வர வைக்கிறாங்க. பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேலே நம்பிக்கை வந்துச்சு. கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை சார், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்பில் ஹார்ட் வலிக்கும். என்னப்பா சொல்கிறேன்னாரு. ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பயந்து சிரிச்சு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்பில் பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு. உடனே ஓகே அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்ன சார், இந்த பேய் பட வரலாற்றிலே, இந்த ஹாரர் த்ரில்லர் வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏதோ ஒரு சாமியை வச்சு ஒரு சித்ரா பௌர்ணமியோ ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கோ தான் ஓட்டுவாங்க. நம்ம அப்படிலாம் ஓட்டல சார், சாதாரண ரோட்ல போறோம் சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான். இதான் சார் இந்த கதை அப்படின்னு. என்னப்பா இது ஒரு பெரிய லெவலில் சொல்றேன் நீ அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில். அது சிறப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்க் திரைப்படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பார்க் படத்துல ஒரு முக்கியமான காப் ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ரொம்ப போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா தெரியும். பேயா நடிக்கும்போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு லாங்குவேஜ்ல பேசி நடிச்சா பரவாயில்ல, பேய் வேற லாங்குவேஜ்ல பேசும், அவங்க வேற லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டா கேட்ச் பண்ணி 2 பேரும் ரொம்ப போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. என்ன தமிழ் தெலுங்கு எல்லாத்திலும் எனக்கு புரியல, யாரும் கூப்பிடாங்க ஸ்பெஷலாக நினைச்சிட்டேன். எனக்கு என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு இகேஎம்க்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் நம்பி பணத்தை போட்டதுக்கு அக்ஷயா மூவி மேக்கர்ஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்டர்ஸ், சரியாக பேச வராது, இருந்தாலும் கொஞ்சம் பேசுகிறேன், கேளுங்க ப்ளீஸ். ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோட டெக்னீஷியன்ஸ், என்னோட குரூவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் மலர்களே மறைந்தோம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு
தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து எனக்கு மூவில ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ நான் தமிழ் கூட கத்துக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கிடைத்ததும் எனக்கு முருகன் சார் கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நான் எப்பவுமே நீங்க மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர் நீங்க ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவரு கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க பார்த்து எல்லாம் கேட்கிட்டல எல்லாம் நல்லா வந்துருச்சுல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போகும், படம் பார்க்குங்க. நீங்க ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் ஏதாவது தப்பா பேசிட்டு எனக்கு மன்னித்து கொடல். ஐம் சாரி, forgive me. And நன்றி. இனியா இராவல். பேசுறது எல்லாத்தையும் விட்டுருங்க. நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், என்டையர் டீம் உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி. ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து, நான் நிறைய ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தமன் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது. மீடியா, நம்மளுடைய ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஏன் கவிஞரை சொன்னேன்னா, எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே எங்கள் தமிழாசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழாசிரியர் எங்களுக்கு பாடம் நடத்ததை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் இங்கே கேட்கும்போது, அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பத்தர அதை கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனது நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுத்தாரு. அவருக்கு இந்த ஆடியோ லான்ச்லாம் பத்தாது. அந்தளவுக்கு ஒரு இளமை, அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ரிட்டையர் ஆகிட்டுங்க பாருங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமுத்தையெல்லாம் எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா, வெயில் படா இடங்களை விளையாடி தொடவா, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் அதே அடுத்தடுத்துல கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட டைரக்டர், அவருக்கு ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வள்ளலார் வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர். அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குனருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிடைச்சி ரொம்ப டிரைவராக இருந்து, சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து, இப்போ ஒரு அசிஸ்டன்டா மாறி அப்புறம் அசோசியேட்டாக மாறி ரொம்ப போராடி இந்த படத்தை அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர். அதாவது தயாரிப்பாளர்களில் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களுக்கே தெரியும், சில பேர் காசு வரும், காசு வராது. ஆனால் எங்கள் தயாரிப்பாளரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட யாருக்குமே ₹1 கெடுதல் கிடையாது. சாப்பாடு 3 வேளை சிறப்பாக போட்டாரு, தங்குற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு, யாருக்கு எந்த வஞ்சனையுமே வைக்கல. அப்படி ஒரு ப்ரொடியூசர். அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் எடுக்கணும். எங்கள் முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் உதவிக்குனர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை. அதனால நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாந்தருக்கு அப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட்டாக ட்ராவலாக இருக்கேன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ்.
அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நாங்கள் தான் வாங்கினோம். பட் இந்த படத்தை அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. படத்தினுடைய பாடல்களை கேட்ட உடனே பாடல்களில் நாங்கள் பெரிய படங்கள் நிறைய படங்கள் பண்ணது. நாங்கள் உயிரெல்லாம் எங்களுடைய படங்கள் தான். காக்க காக்க உயிரே, காதல், சித்திரம், பேசிட்டு இது மாதிரி நிறைய படங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப செலக்டட் மூவிஸு ஒரு பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டினுடைய விஷயம் நமக்கு தெரியும். இந்த பாட்டை பார்த்த உடனே எத்தனையோ படங்கள் எங்கள்கிட்ட வருது. பட் இது ஒரு ஸ்பெஷலான படம். இது அது மாதிரி படமே கூட பார்த்தவங்க ஒரு சிலர் படம் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க சொன்னாங்க படம் வந்து இது ஒரு பெரிய வெற்றி படமாக வரும்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். வெளியிட்ட ஒரு 3 daysலேயே வந்து ட்ரெய்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் போயிருக்கு, வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி பாடல்களும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இன்னைக்கு லிரிக்கல் வீடியோ அது கூட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதனால எங்கள் கம்பெனியின் சார்பாக, ட்ராக் மியூசிக் சார்பாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா படங்கள் தயாரிப்பது என்பது இன்னைக்கு வந்து பெரிய கஷ்டமான விஷயங்கள். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு தயாரிப்பாளருக்கு பெரிய படமாக வரும். கண்டிப்பாக நீங்கள் படம் ஆஃப்டர் ரிலீஸ் பார்ப்பீங்க. அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க படத்தை. ஸோ தயாரிப்பாளருக்கு நன்றி. படத்தினுடைய இயக்குனர், படத்தில் நடித்த அனைத்து நடிகள் அத்தனை பேருக்கும், இதனுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என் கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ரொடியூசர் தெளிவாக சொன்னார். சார் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்கன்னு. ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி இது ஒரு இதாகிடுச்சு. நீ உண்மையிலேயே பார்க்கு படத்தை வந்த காரணமே நான் இன்றைக்கி அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். காரணம் என்ன, படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்னார் ஆஃபீஸில், சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு. நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நல்லா இருக்கு சொல்லுவார், பிடிச்சி நல்லா இருக்கும் பாரு, டெக்னிஷியன் எல்லாருமே நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல, அவரு தான் படத்தை பார்த்து கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசியாக கிளீன்ஸ் வாங்க என்கிட்ட வருவார். அப்போ நான் கேட்பேன், யாராக இருந்தாலும் கேட்டிருப்பேன், இந்த எப்படியோ படம் இருக்குன்னு. நல்லா இருக்குண்ணா சிலது என்ன அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நான் அந்த பார்க் படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல, ஆனால் படம் நல்லா இருக்குண்ணா அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல, லாரன்ஸ் இருந்தேன். லாரன்ஸை நான் படம் உட்காந்து பார்க்கும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன், படம் இன்னும் லாரன்ஸை பார்த்து மறந்துடாப்புல இருக்கு படம் அப்படிங்க. அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணாரா. அதுக்கப்புறம் சொன்னோன்னா விட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆர் விஜயகுமார் சார், பேரர் சார், சிங்கம்புலி, சரவண சுப்பையா இவங்கெல்லாம் எனக்கு வந்து 98லேருந்து தெரியும். இல்லை சிங்கம்புலி வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னன்னா 98ல் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒன்றும் லைட்டு 1 மணியும் பேசி உட்காந்துருப்பேன் எங்கள் ஹோட்டலில், விஐபின்னு ஹோட்டலு. அது உட்காந்து அப்படியே கடையில் வந்து அப்படியே நடந்து கொட்டு மலையில் போகப்பில்ல, சாங்கு சக்கு சக்கு சாங்கு சக்குன்னு போகப்பில்ல. நான் இங்கேருந்து பார்த்துருப்போம், பாண்டிச்சேரி வரைக்கும் போகப்பில்ல. என்ன காரணம், கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறது தான் சொல்ல வரேன். இன்றைக்கி 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்கிறேன். நான் இதை தவிர நினைக்க நேரம் நீ ஒரு 10 கோடி ரூபா ஆர் விஜயகுமார் சார் கொடுத்து பாருங்க, லட்டு மாரி ஒரு படம் எடுப்பார். மீண்டும் ஒரு சின்ன கோட்டு மாரி ஒரு 5-6 பசங்களை வச்சு சூப்பராக எடுப்பார். அதேமாரி பேரரசு ஒரு 10 கோடி கொடுங்க, மீண்டும் ஒரு விஜயகாந்த் மாரி விஜய் மாரி ஒரு திருப்பாச்சி எடுப்பார். யாருக்கும் திறமை இல்லை. இந்த சிட்டிசன் சர்வன்ஸ் எடுக்க மாட்டாரா? நம்ம சிங்கமொழி என்ன ரெட்டுன்னு ஒரு படம், சிங்கமொழி நல்லா இருக்கும்போது ரெட்டு எடுத்தாலும் ரெட்டு என்ன மாதிரி படம் தெரியுங்களா? அது அவரோட அன்னைக்கு கஷ்டத்தில் படம் ஒரு சுமாராக போய் தவிர சினிமாங்கிறது 400 கோடி எடுக்கிறதுக்கு இதுமாரி ஒரு 50 தேட்டர் உருவாக்கலாம், 50 நடிகர் உருவாக்கலாம், 50 ப்ரொடியூசர் மாரி பாருங்க வரலாம். சினிமா இக்காலத்துக்கு அழியாது. ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசுறேன்னா கடுப்பாகுது, கோவம் வருது. 400 கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி உருப்பிடும் சொல்லுங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்க, மைக்கு வேலை இல்லையா? நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க, இல்லை கட் பண்ணலாம். நீங்களாம் 400 கோடி 300 கோடி படம் எடுத்து டாடா பிள்ளை மாதிரி எழுந்து போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வர்றது? இந்த ஹீரோ எப்போ வர்றது சொல்லுங்க? நான் ஏன்னா நல்லது சொல்றது, ஏன்னா பிடிச்ச தங்கமான ஆள் நடராஜ் திரும்ப என்ன வேலை செய்யல இல்லையா? அதான் இல்லை, நான் பேசணும் கட் பண்ணி நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பிடிச்செல்லாம் பெருசாக வந்தால் தான் அடுத்த நாளைக்கு ஒரு 10 கோடி படம் எடுப்பார். நான் என்ன சொன்னால் 400 கோடியை 10 கோடியை வச்சுச்சுன்னு வச்சுங்க, 40 படம் 50 படம் எடுத்து சினிமாவில் உள்ள மொத்த பேருமே படம் பார்க்க வந்துடுவாங்க. சினிமா நல்லா இருக்கும், ஆனால் யாருமே செய்யலை. தயவு செய்து இருக்கிற இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி சொல்றேன். ஆனால் கார்பரேட் கம்பெனியில் பேசுவாங்க மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனி உள்ளே வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுமா. ஆனால் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு ஜால்ரா போடுவோம்
அதனால அவங்களும் தெளிவா 10 கோடி 5 கோடி படம் எடுத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய சேவை சின்ன கொண்டு மாதிரியும் திருப்பாச்சி மாதிரியும் சிட்டி படம் எடுக்கலாம். நேரம் அதிகமாக இல்லை. அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெறீங்கன்னா கண்டிப்பான சப்போர்ட் அவருக்கு தெரியும். அவருக்கு எப்படியும். நன்றி, வணக்கம். படத்தின் டான்ஸ் மாஸ்டர் முருகன் சாருக்கு, தயாரிப்பாளர் நடராஜன் சாருக்கு, ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இதில் வந்து உருவாகிருக்கு. இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இதில் வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன். இந்த பார்க் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வரிகளும் வார்த்தைகளும் வந்துவிடும் காதல் பாடல்கள் காதுகளுக்கு இனிமை தரும் பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். இந்த பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை ஜாம்பவான்களுக்கும் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் இங்கே இந்த படத்தில் வந்து நான் இந்த பாடல்களை எழுதலை. நான் இங்கே வந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து என்னுடைய நண்பர்கள் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இசையமைப்பாளர் அமராசேவியும் நானும் ஒரு 20 வருட நண்பர்கள். அதே மாதிரி ஈகே முருகன் சாரும் நான் வந்து முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரும் என்னுடைய நண்பர். ஸோ நான் ராசா அவர்களும் வந்து என்னுடைய நண்பர். ஸோ என் நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமராசிவி அவர் வந்து ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரும்பான்மையான சினிமாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு காது குத்து கல்யாணம் ஒரு சாவுன்னா கூட டக்குன்னு இங்கேருந்து விட்டு போக முடியாது. அது எப்போவாவது போய் பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஊருக்கு போய் நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நம்மளை ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி வேற்றுக்கிரகவாசி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. எங்கடா இருந்த இத்தனை நாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அமராசிவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப கட்டமைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா அவரை வந்து எப்படியும் அவர் சாஞ்சாலும் அவரை தாங்கு பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்கு. அவங்க அப்பா அம்மா அவங்க சித்திங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி நின்று அவங்கள தாங்கி பிடிச்சி வளர்த்துருக்காங்க. ஏன்னா எங்களையும் வளர்த்தது அவங்க தான். நாங்கள் அவங்க வீட்லேயே இருந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எங்கள் நண்பர்கள் எல்லாருமே. ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி இந்த நேரத்தில் பேசி ஆகணும். ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா, அம்மா இது வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நேரம் இப்போ கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு ஸோ அந்த அற்புதமான தருணம் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நான் வந்து இயக்குனரையும் தயாரிப்பாளர்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயவு செஞ்சு மேடைக்கு கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போர்த்தணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், கூடவே இருந்திருக்கேன். ஸோ அந்த அற்புதமான ஒரு தருணத்தை பார்க்க நானும் ஆவலோட காத்திருக்கேன். வாங்கம்மா அம்மா மேடைக்கு வாங்க தயவு செஞ்சு. இசையமைப்பாளர் அமராசிவை உருவாக்கிய அவர்கள் அன்னை தந்தையினர். நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. அமராசிவி பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சிருக்காது. அவரோட அற்புதமான ஒரு ரேப் சிங்கர். ஸோ அவர் இன்னைக்கு ரேப் பாடினார்னா மிகப்பெரிய ரேப் சிங்கராக உருவாயிருவார். அப்படி ஒரு ரேப் சிங்கர். ஸோ அவர் வந்து ஒரு ஹேர் ரகுமான் சாரோடைய முதல் பேட்ச்லேருந்து வந்தவர். ரகுமான் சாரோடைய சிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி அவர் வந்து இப்போ வந்து இந்த படம் அவருக்கு ஒரு அடையாளமாக இப்போ இருக்கலாம் இந்த மேடையில். இன்னொரு 5 வருடத்துல ஒரு 2-3 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர் உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே மாதிரி மேலும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதுல இருந்து எல்லாமே பார்க்குறேன். எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சின்னத்திரையிலிருந்து வந்து இப்போ ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கரிக்கும் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிறைய பேசணும்னு நினைச்சேன். நான் ராசா சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப நாள் பழக்கம். ஸோ ஈகே முருகன் சார் கூட நான் ஒரு படத்தில் பாடல் எழுதிட்டு இருக்கும்போது இவர் அசிஸ்டண்டாக இருப்பார், டைப் பண்ணிகிட்டே இருப்பார், எழுதி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளாக தெரியும். ஸோ எல்லா நண்பர்கள், ஸோ சுரேஷ் மாஸ்டர். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடல் நான் எழுதின முதல் பாடல் கக்கக்க போன்ற படத்தில் ஒரு முதல் பாடல் எழுதினேன். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அமரா சிவி, அந்த படத்தை கொரியர் பண்ணது சுரேஷ் மாஸ்டர். 2 பேருமே வந்து நாங்கள் ஒரே இடத்துல ஒரே டைமில் ஆரம்பித்தோம். ஸோ 2 பேருமே இந்த மேடையில் இருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் நிறைய எழுதி நீங்கள் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு வந்து கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. கதை நாயகன் தமன் குமார் அவர்களை அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒன்னு ப்ரொடியூசர் டைரக்டர் ஆயிடுவாரு, டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு. இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே கத்துக்கிட்டாரு. ஏன்னா காலையில 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுறதுல இருந்து நைட் 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்னு டெக்னிக்கலா இப்போ வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு. இன்னொன்னு முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சாருன்னா பெரிய நடிகர் ஆயிடுவாரு. உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அத குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம், இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு. அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவரு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸா ஷூட் பண்ணோம். ஸோ அதனால ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பருதியில மாறன் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னன்னா லைட்டா அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியா, ஸோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியும்ன்றதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா லெட் பி ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமரா சிவியா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனா அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான், இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்டுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு. அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நொடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியா ஆதரவு கொடுக்கணும். நன்றி. படங்களில் தன்னை அடையாளப்படுத்தி வரும் எம்எல்ஏ, எம்பி, சிஎம், படங்கள்ல சொல்ற இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடைக்கு மேடை என்னை வச்சு செய்யறதுல அவ்வளவு சந்தோஷம் இல்லை. அதான் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் அரசியல் இழுக்கிற, நடிகன்னு சொல்லிட்டு போய் இப்பதான் உங்க ஹீரோ சொன்னாரு, விட்டா டைரக்டர்கள் எல்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க. அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. அவர் அவ்வளவு மனசுக்குள்ள விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு இல்ல, ஒரு பயம்தான் அவனுக்கு. அடுத்த படத்துல முருகனே நடிச்சிருவாரோ, நம்மளை கூப்பிட மாட்டாரு. அந்த கவலைப்படாத, நீ நல்லா தான் நடிச்சிருக்க. உங்க மற்ற படங்கள் பார்க்கல, ஆனா இதுல எப்படி அந்த சந்திலேயே அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால?
இதெல்லாம் விவரமா பண்றீங்கப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்துல. அப்பவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடிங்க நடிங்க. என் கூட இருந்த அசிஸ்டன்ட்டுக்கு மோசமான பயலுங்க. சார் வேணாம் சார், அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டாரு. என் சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துட்டாரு. பாரு, இவனு ஒருத்தன் தான். ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே? அதுல தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ். அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம கூப்பிட்டா இப்ப அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய், நான் இன்னும் கொஞ்சம் யங்குடா. எம்ஜிஆரே 42 வயசுல தான் ஹீரோ ஆனாரு. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க. என்ன ஏன்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தர் கதை சொல்ல வந்தாரு. அவன் டென்ஷன் ஆயிட்டான். சார் நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு இப்போ ஹீரோவா நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். இவர் பண்ணார் அந்த வேலையெல்லாம் எல்லாத்த விட நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம். நானும் பேரரசு வேணா எங்க படத்தில் வில்லனை போட்டுக்கலாம். அவன் நீ இருக்க இல்லப்பா, எப்படி புகழ்ந்து எங்க படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா? ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளசண்டான 2 சாங்கு 3 சாங்கும் பார்த்தேன். அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு. முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசினா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. யாரு டைரக்டர் திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வளம் வந்த ஆள் இவர் தான். 2 பேரும் சொல்லிட்டாங்க மாத்தி மாத்தி. கிரிவலன்னு டைட்டில் வச்சிருக்கலாம், பார்க்குன்னு டைட்டில் வச்சுக்க. நிச்சயமா இந்த பார்க்கு நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும், நல்ல பூக்கள் மலரும், வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதில் எல்லாருமே சிறப்பாக இருந்தது. ஒரு படத்தில் இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி. எங்க பாப்பா நீ ಹೆಸರೇನು? ನೀಮಾ ಲೀಮಾ ರೇ. ಸೂಪರ್. ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ, ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಏನು ಮೀನಿಂಗ್? அப்பா எவ்வளவு விஷயம் வச்சிருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த பிள்ளை தனக்கு தெரிந்த தமிழ்ல அழகா பயம் இல்லாம எங்களை தமிழ் பேசி யாராலும் கொள்ள முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது, கொஞ்சம் தமிழாக இருந்தது. அதனால அது வேண்டாம், நம்ம அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடுவோம். நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்துல இந்த அமைச்சரா நடிச்சேன் பாத்தீங்களா, கருடன்ல. தெரியாதனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. இதுதான் சமயம்னு இன்னொரு டைரக்டர், எங்க சங்கத்தோட துணைத் தலைவர், இணை செயலாளர், அவர் கூப்பிட்டு என்ன சிஎம் ஆக்கிட்டாரு. ஏய், போன படம் தான் மினிஸ்டர், அடுத்த படத்திலேயே சிஎம்மா. ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் மினிஸ்டராவோ இதாவோ நடிச்சா அடுத்தது எம்எல்ஏ, இதே வேலையா போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதை மாத்துங்க. நீங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேற மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள். அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி, ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும்,
இவருடைய வரிகள் இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதல்ல இருந்தே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் பாட்டு எழுதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், இல்லைன்னா எழுத முடியாது. இவரு பயங்கரமான ஆளா இருக்காரு. அப்படியும் எழுதியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதுல நீ நடந்த இந்த ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபர்ஸ்ட் லைன் நல்லா தான், மண்ணெல்லாம் பொண்ணாகும் ஆத்தவர் நீ நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும் பாருங்க. விட்டா இப்பவே எழுதிடுவார். ஆக மொத்தம் எங்களுக்கு எல்லாம் ஆப்பு வச்சிட்டீங்க. அப்பப்போ ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்ச நாள்ல நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிடுறாங்க. சிச்சுவேஷன் சொல்லு பண்ண ஐட்டம் சாங் சார், நேத்து தான்ப்பா ஒன்று எழுதுனேன், திருப்பி அதே மேட்ரு எப்படிதான் எழுதுறது. ஸோ இப்போ அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில்ல, அவங்க கொலை கொள்ளையா வந்திருக்காவா, இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க. நல்ல விஷயம். தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா குதூகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது தேவை இன்னைக்கு. முதல்ல அன்பு செலியன் வேற சத்தம் போட்டு சொல்லிவிட்டாரு, 400 கோடியில எல்லாம் படம் எடுத்து என்னங்க ஐயா பண்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் 400 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 4 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 40 கோடிக்கும் படம் எடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு அந்த படத்துல என்ன இருக்கணுமோ அது இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறும். வேற எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும், எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகன் நடிக்கணும். ஒரு திரைக்கதை, கதையை விட இன்னைக்கு திரைக்கதை தான், இன்னைக்கு இல்லை என்னைக்குமே திரைக்கதை தான் முக்கியம். திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர்கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையில அவர் வேலை செய்ய தான் தெரியும், பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டாரு. கரெக்டா 10 வார்த்தை இப்படி எண்ணி பேசினியா, விவரமான ஆளியா நீ. அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் இது சிங்கம்புலி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுல இருந்து நெளியறிய. ஆமா, மகாராஜாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல எவரும் உட்கார்த்து வைக்க மாட்டான். எங்கேயும் ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்கார்த்து வச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் போல. ஆக ஹீரோ மிக சிறப்பா பண்ணியிருந்தீங்க தம்பி, அழகா இருந்தீங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. நிச்சயமா உங்களுடைய ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க. வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினைச்சுக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி, சும்மா சொல்றேன், ஏதாச்சும் மேடையில் இப்படியெல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க என் நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க. இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எழுதுனேன், என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது என் தம்பிங்க என் பிரதர்ஸ் பண்ணாம வேற ஆட் பண்ணிட்டு, ஆனா நீங்க கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டா நடிச்சு நல்ல பேரோட வரணும். இது நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. இந்த பார்க்கோட கதையை அழகா கதையை போட்டு ஓப்பனா சொல்லிட்டாப்ல. ஒரு தைரியம் தான். ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓப்பனா சொல்றானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஒரு அழகான காதல், ஒரு அழகான காதலர்கள், அந்த 2 அழகான காதலர்கள் என்ன கொடுமை நடக்குது தெரியுமே, அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானா கெஸ் பண்ற கதையை, நீ சொல்லது. அந்த பார்க்கில் அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பார்க்கில் யார் யார் கொண்டானுங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அவங்கள இதுங்க என்னென்ன பண்றாங்க, இவங்க பேயா அப்படின்றதுதான் கதையா இருக்கணும். அப்படி இருந்தா ஓகே, அப்படி இல்லாம இருந்தாலும் ஓகே. நீ ஏதோ வித்தியாசமா சொல்லு. அது மிகச்சிறப்பா இருந்தது. எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லர்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமா இருந்தது. அது மாதிரி
எந்த ஒரு விஷயத்தை அழகா எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்றதுக்காக மெனக்கெட்டு இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பொறுமையா, அப்புறம் தான் ஏண்டா பாராட்டினாருன்னா தம்பியை போட்டு உடச்சிட்டாரு. காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பிடுற வேலையிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமா படம் பண்ணியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர. ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமா நல்ல பாடல்கள், இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சாரு, ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்றது மூலமா அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும். அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே, பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த 400 கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம அந்த கேட்டகரியிலேயே கிடையாது. நாங்கெல்லாம் இல்லை மாற்றுவோம்ன்றது இல்லை சார், மாறுவது வந்து இயற்கை, மாற்றம் என்பது இயற்கை. இப்போ நம்ம எல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம 2 கோடியில் படம் எடுத்தோம், 1.5 கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல், 2.5 கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர், 4 கோடியில் எடுத்தது எஜமான், அவ்வளோதான். அப்போ இருந்த காலகட்டம் அது. அப்போ அது பெரிய பட்ஜெட்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். பட் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் பொதுவாகவே நாங்கள் என்னன்னா, இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ வந்த கடைசியில் சுகமாகவும் இந்த பிரசவம் இருக்கு பாருங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுகப்பிரசவமாகவும் இருக்கும், சிசேரியனாகவும் இருக்கு, அப்புறம் பேபி சர்வைவ்டு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும், சிலது மதர் டெட் இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்கு. அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்னைக்கு ஈஸி ஆயிடுது, சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதனால தான் நான் திருப்ப சொல்றேன், எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள், புதிதாக படம் சொன்னும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும்போது ஒரு 3-4 மணி நேரம் 3 மணி நேரமாவது அந்த சேர்ல உட்கார்றது கஷ்டம்தான். ஆனா எங்க பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணா நம்ம பெட்டர். அவங்க காலையில் ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்றாங்க பாருங்க. அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? என் பிரதர்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த 30 நாளோ 40 நாளோ பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையா சினிமா எடுக்க வரும்போதோ, சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ, அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருக்கு பாருங்க. சொன்னார் அவரு, ஏதோ கடையில் வேலை செஞ்சாரு, ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, இயக்குனராக அவர் டிரைவராக இருந்தார், லாரன்ஸு கிட்ட டிரைவர், அவராவது டிரைவராக இருந்தார். நம்ம அதை விட கேவலமா தங்கருக்கே ரூம் இல்லாம டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூம்ல போயெல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குனர்கள் தான் நாங்கெல்லாம். அதனால கஷ்டப்படுறதுன்றது வந்து இது ஒரு அடித்தளம் மாதிரி, நம்ம போடுற ஸ்டெப்பு அதுதான் ஸ்ட்ரென்த்து. அந்த கஷ்டத்திலிருந்து வந்ததுனால தான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடிந்தது. அதனால் இந்த கஷ்டத்தை நம்ம வெற்றிப்படிகளாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால முருகனுக்கு நிச்சயமா தோல்வி கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் ஒன்று கிடைச்சதே ஒரு பெரிய பலம். அதை விட பலம் இந்த படத்துல அழகான நடிகர்கள். எனக்கு கேட்டேன், நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன். அப்புறம் அவர் கேட்டேன், இவங்க யாரா? ஹீரோவுக்கா? எனக்கு அம்மாவா நடிக்கிறாங்க, உங்களுக்கா ஹீரோயினுக்கா? இவங்க அம்மா கூட அழகா இருக்காங்க. எங்க அவங்க? ஜெயந்தி மேடம். ஓ சூப்பர். நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க
ஆமா, ரஞ்சனா நாச்சியார். ஐயோ, எல்லாம் எல்லாம் உங்க பேர் பாப்புலரா இருக்கு. அதான் அவர் சொல்லிட்டாரு, செல்போன் எடுத்து ஓபன் பண்ணா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு, ரொம்ப அழகான ஃபேஸு. இத்தனை பேர் நாங்க திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம். எங்களுடைய இசி மெம்பர்ஸ் ஆர்கே கண்ணன் வந்து இந்த படத்துல பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நம்பி அவர்கள், பிரபாகர், இவெல்லாம் இசி மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். அதே நம்ம டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள், அவர் வந்து ரொம்ப அழகான டைரக்டர். நிறைய ஹீரோயினுங்க ட்ரை பண்ணாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. ஏதாச்சும் மாட்டிருந்தேன்னா இது வேற லெவல்ல இருந்திருக்கு. சிட்டிசன், நம்பர் 1 சிட்டிசனா இருந்தது. என் தம்பி எவ்வளவு அழகு, அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். எல்லாத்தையும் விட இப்ப வந்து ரொம்ப தெனாவெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு நம்மளை எல்லாம் பத்தி எதை தப்பு தப்பா பேச போறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. தம்பிக்கான வாழ்த்துக்களை சொல்லி கடைசியா இந்த பார்க் படத்தோட இசையமைப்பாளரை பத்தி சொல்லன்னா அது நல்லா இருக்காது. தம்பி, நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இசையை தரமாக செய்திருக்குது. எல்லா பாடல்களுமே வந்து கேட்கும்படியாக அழகாக, பிஜிஎம் ஆகட்டும். ஒரு பாடல் சிறந்த பாடலா இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும். ரெண்டாவது அந்த சிச்சுவேஷனோட இயல்பா மேட்ச் ஆகுது. இது யதார்த்தமான பாடல்கள். ஒரு காலத்துல இந்த 2 பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வந்து வெறும் மெக்கானிக்கல், இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, இந்த உணர்வும் ட்ரம்ஸ் மாதிரி ஆயிடும். இப்ப வர்ற படங்கள்லாம் அப்படித்தான், டம்மால் டும்மில் வர்றான் 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 போறான் போறான் போறான்னு போயிடும். என்ன, அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் திடீர்னு பக்கத்துல ஒரு 4 மூணை மரவாத என்னடா நம்ம பாட்டு வருதுன்னு பார்த்தா அவன் போன் செல்போன்ல வந்துட்டு இருக்கு. நம்மளை சுத்தி இந்த தொல்லைகள், நம்ம எழுதின பாட்டே வந்துட்டு இருக்கும் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான். நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா. உணர்வு இல்லாத இசை, செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சிடாதீங்க. ஏஆர் ரகுமான் ஆகட்டும், இளையராஜா அவர்கள் ஆகட்டும், அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், அதே மாதிரி கேவிஎம் அவர்கள், பழைய பாட்டெல்லாம் எடுத்தீங்க, என்ன ஃபீல் அது? அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதுல உயிர் இல்லாத பாடல்கள் இருக்கு நிறைய. இன்னைக்கு வர்றதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள். சும்மா போட்ட உடனே நங்கு நங்கு நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜவுக்கு ஜவுக்குன்னு இழுப்பானுங்க. அதோட கட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அதனால ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தாதான் வந்து அதுல வரிகள் வந்து அழகா விழும். ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும். அதனால தப்பிட்டீங்க கவிஞரை, ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்க தப்புனீங்க, ஆனா புகுந்து விளையாடிட்டீங்க. வீட்டுல எல்லாம் கேட்டாங்களா? இல்ல கசகசான்னு கொஞ்சம் எழுதியிருந்தீங்களா, அதனால கேட்டேன். முதல்ல அவர் தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா? இவர் பண்ண ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்திருக்காரு பாருங்க. அப்புறம் அந்த ஐட்டத்தை யாரு செலக்ட் பண்ணாங்க? அது டைரக்டரா, ப்ரொடியூசர்? காலங்காத்தால் 5 மணியிலிருந்து இதுதான் வேலையா உங்களுக்கு? ஆக மிக சிறப்பா, ஒத்துமையா, எல்லா விஷயத்திலையும் ஒன்னு சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும் இயக்குனருக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அதோட வரிகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு பாருங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே. வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காற்றை போல, நீரை போல, நிலத்தை போல எல்லா இடங்களிலும், எல்லா படங்களிலும், எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீக்கமர நிறைந்து வாழ்த்த வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். அது நான் பேசும் சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும் ஃபர்ஸ்ட் மழை வருதுங்கிறது சொன்னாங்களா? எனக்கு அங்கே தாழ்வு. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமாம், காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்துருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிடுவோம். இந்த மேடை வந்து யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர், இப்போ முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், இப்போ அவரும் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எல்வி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது பிஎம் ஆக்கி விட்டுங்க வர வளர்ச்சி தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்கும். பார்த்தா நம்ம தமன் சார் வந்து அவரையும் சிறந்த நடிகர்ன்ட்டார். இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு. திரையுலகிலே இன்னைக்கு பஞ்சம் வந்து இயக்குனருக்கு தான். சில சூழ்ச்சி வந்து நடக்குது. இயக்குனர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன். சரணுஷ்பா சார் அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார் மகாராஜாக்கு மேலே ஒரு படம் பண்ணணும். பார்க் ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாங்க. பாடல்கள் உண்மையிலேயே மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலர்லாம் கதாநாயகன் சொல்கிறாங்க, கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி, அந்த அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பை பார்த்தேன், நீங்களும் முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்ன பார்க்கணும் அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு, அவங்கள ரசிச்சிருக்காரு அவரு. நான் என்ன சொல்றேன், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேடும். அப்படியா கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அழகி இருக்கு, அதெல்லாம் கண்ணில் படல. கதாநாயகன் அம்மா சரி ஓகே. வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை, எங்க தலைவிட்டு இருக்கு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா மன்மத ராசா பின்னிட்ட ராசா. எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து பாடலாசிரியர் வந்து பெண்களோட இடையில செக்ஸா பார்ப்பாங்க. இவரை எக்ஸா பார்த்துருக்காரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸா பார்த்த இடைய வந்து அவர் எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேலே போறாரு, அது விளக்கம் வேற. ஒய் அடி மேலே போதும். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகே இல்லை, அவர் இங்கிலீஷ் வார்த்தையில் அழகா ஒரு பெண்களை நினைச்சு பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். ஆமாம், எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டியூன் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் இளையராஜா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவர் சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டியூன் போட்டார். அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்ல கொடுத்து அதுக்கு டியூன் போடுவாங்க. ஐட்ட சாங் ஒரு சாங்கா கொடுத்து அதுக்கு மியூசிக் டியூன் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, மன்மத ராசா. அப்புறம் இங்கே ஒரு விஷயம் ஒன்று நான் கற்றுக்கிட்டது, நம்ம இயக்குனர் முருகன்ட்ட இருந்து. நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கற்றுக்கிருக்கேன். மூச்சு பிடிக்க நடித்து, வில்லன் மாதிரி நடித்து, ஹீரோ மாதிரி நடித்து, காமெடி மாதிரி நடித்து, எல்லாம் நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், கதை ஓகே. எப்படியாது நாங்கள் 2 மணி நேரம் கதை சொல்லி கூட 2 நாள் டைம் கொடுக்குறாங்க, அனுப்பிடுவாங்க.
அப்புறம் தான் சரி அங்கே ஒரு நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி அது சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு, அது சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும், செகண்ட் நெஞ்சு வலிக்கும், முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சிட்டு வந்து ஓகேன்னு இருக்கிற பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா, நாங்கள் மூச்சு முட்டு கதை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இவர் மாதிரி கதை சொல்றதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்லை, எங்கள் தலைவர் உதயகுமார் சாரும் நீங்கள் சொல்லி ரசிச்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. என்னது என்ன பாட்டு அது, முத்துமணி மாலை ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் எடுக்க, அப்போதான் ரீஎன்ட்ரி கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ரசிச்சு கதையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி. ஆனால் கடினமான உழைப்பாளி தெரிஞ்சிருக்க எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான். அண்ணாமலரை வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும். நானும் அண்ணாமலரை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா டாரதி பாரதிக்கு போல இங்கே டாரதி ஸ்வேதா, சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலி பார்க்கும்போது நல்லா குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதிகா குழுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க. வந்த புதுசில் நயன்தாராவும் கொஞ்சம் குழுன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ வர எல்லா ஹீரோமே ரொம்ப ஸ்லிம்மாக 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோயின் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் குழுன்னு, ஏன்னா முழுன்னு அப்படிதாங்க. ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க. டைரக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளால காஞ்சி போடுறாங்க அங்கேயும் ஹீரோயின் காஞ்சி போடுச்சுக்கல, என்னங்க ரசிக்கிறது அது ஆமாம், அது அவரு தான். அதான் சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க. எங்க தலைவர் எல்லாத்துலயும் அவர் தான் தலைமை இன்னைக்கு. ஆமா, அது ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிப்பான இதுதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகா பேசினாங்க. நான் உண்மையிலேயே மேடையில் பேசுனது இல்லையே, ரொம்ப அழகா பேசினது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம். நமக்கு செந்தமிழில் பேசி கத்துங்களா வாங்கி ரசிக்க மாட்டாங்கலாம். தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துலேருந்து சரோஜ தேவியை கன்னட பையங்களையும் பட்டம் கொடுத்து ரசித்த ஆளுக்கு நாங்கள். வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பையங்கிலி தமிழ் அழகின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம். நாங்கள் தான் தமிழர்கள் தான். கன்னடத்தில் வந்தாலும் சரி, மலையாளத்தில் வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போகுது. அடுத்த சொல்லிடுவோம். இவ்வளவு நேரம் நீங்களும் உதயகுமார் சாரும் மாறி மாறி பேசிட்டு கனவு, கற்பனை, கதை நாயகன்லாம் பேசிட்டு டக்குன்னு முடிக்க போறப்போ அவசரமா சொல்றீங்களே. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நடிப்பிலும் பேச்சிலும் உற்சாகம் குறையாதவர், இயக்குனராக நடிகராக படத்துக்கு படம் நம்பிக்கை வளர்க்கும் சரவணன் சுப்பையா இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். மழை கிட்ட நெருங்கிடுச்சு. அதனால இந்த படத்தினுடைய டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கொரியோகிராஃபர், ஃபைட் மாஸ்டர் அண்ட் ஜாயின்ட் ப்ரொடியூசர் அண்ட் என்டையர் டீம், ஐ விஷ் யூ ஆல் தி சக்சஸ். தேங்க்யூ வெரி மச். கவிதாவுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த விழாவுக்கு என்ன இன்வைட் பண்ண ஆர்கே கண்ணனுக்கும் நம்பிக்கை ரொம்ப நன்றி. நன்றி சார். இந்த நேரத்தை நம்ம சிங்கமொழி அண்ணனுக்கு கொடுத்துடலாம். அனுபவம் தந்த முதிர்ச்சியில் வந்து விழும் கருத்துகள், உரசி பார்த்த நினைவுகளில் 1000 கதைகள், காலமெல்லாம் கட்டுண்டு கிடக்க வைக்கும் இவரின் பேச்சுக்கள், மரகத பட்டுடுத்தி மனதை வருடும் ரசிகனாக வசீகரிக்கும் சிரிப்பு அலைகள், நம்மை உற்சாக எல்லைக்கே அழைத்து செல்லும் பேச்சு பீரங்கி, பிரச்சார பீரங்கி, சிரிப்பு மருந்து,
அண்ணன் சிங்கம்புலி அவர்களை உற்சாக கர ஓசையுடன் அழைக்கிறோம். சிங்கம்புலி அண்ணன் அவர்களை. Good evening. Each other day, I look so many various different parks. But I don't know about this park. But this park holds my heart, holds my large place in my heart. நீங்க தான் பார்க்குங்கன்னு வைப்பீங்கள, இங்கிலீஷில் வைப்பீங்கள. நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. பட் கண்ணன், என் கண்ணன், கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன். அவர் வந்து எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே பழக்கம். நீங்கள் வாங்க, தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வரேன்னு விசிஆரில் ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் வந்தேன், இன்றைக்கி வீட்டில் இருந்தேன். காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார், எல்லாம் வந்தார். ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார். அவர் நீ வரேன்னு சொன்னியாமே, நீ வரையாமே அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது. நான் வரணும். யார் யார் வரா? உதயகுமாரன் வர்றாரு, பேரரசன் வர்றாரு. சரி நம்மளும் போயிடுவோம். தமன் கூட நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் இருந்தேன். அதில் வந்து டிஎஸ்பி பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலையெல்லாம் நடிச்சிருந்தார். அவரே சொன்னார், ஜூனியர் பாலையானே சொன்னார், அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா, பாலையா சாரோட இருக்குடா, என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன். தமன் யாருங்கிறீங்க? அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே அவன் 4.5 லட்சம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி. அப்பயே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்த பையன், பெரிய போஸ்டில் இருந்தாப்புல ஏர்லைன்ஸில், ஃபாரினில், எமிரேட்ஸில். அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு. திடீர்னு பார்க்குறேன், என்ன தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா, ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்கேன் பார்க்கில் பறக்க வர்றாரு. உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா, நீ கவலையப்படாத. இந்த சினிமா நீ கவலையப்படாது. டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நிறைய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர். ஒரே படத்தில் பராசத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜி சார். 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. சினிமா யாருக்கு கொடுக்க முடியுங்க? என்னை மாதிரி முடி இல்லாதவனுக்கு கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்குலாம் கொடுக்கும். புரியுங்களா? அதனால நீ எல்லாம் அழக, நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டாக வச்சிருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்கேன், குண்டா இல்லை, எது வேணாலும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபிட், ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு. பேரசனை சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை அதை ஓடிக்கிட்டே இரு. ஒரு படம் வரும், அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம். உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும், சினிமா செய்யும். ஓகே. அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் வயிற்று வலி, நெஞ்சு வலி. சார் சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன், இவராக இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? எங்கள் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆண்டாக்டரு, அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார். அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும், தெரியுமா உங்களுக்கு?
அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கல்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போயேன் தெரியுமா உங்களுக்கு? 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ள லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவைச்சி போடுறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான் அயனவரத்தில், மடிப்பாக்கத்தில். சுதந்திரத்துக்காக போராட வந்தேன். சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல, அதுக்காகத்தான் நான் வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃப் மட்டி இல்லாட்டி ராசா தானே. உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டைரக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா 2 பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார். நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா தான் விழுகும் பாரு, உனக்கு மட்டியே விழுகாது. ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ சினிமாவை கொடுத்துருக்க. இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நல்லது இருக்கும். எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார், எங்கள் அண்ணன் மக டைரக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக, ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக. எனக்கு அவர் அண்ணன் தானே. எங்கள் பெரிய மாமா அவர் பாலா டைரக்டரு. உட்காருப்பா அந்த பொண்ணு, நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன். சேர்த்து குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு. சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க. பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு. இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டைரக்டர் நிறையா படம் பண்ணணும். பாட்டு எழுதினவர் சூப்பர், அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்க. ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுன்னு ஆனால் உங்ககிட்ட கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுன்னு அது உங்க கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும். எப்போ பாரு ஜோடியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு பெண்ணை ரெக்கமெண்ட் பண்ணி நானும் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன். படுத்து தூங்குங்க, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒத்து பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி, சார் அவர் 2 பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார்னு குழந்தைய போட்டாங்க. சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன். சார் அந்த இன்னொரு 2 குழந்தை இருக்குல்ல சார், அதையும் தூக்கி நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினியை பைனாக்குள்ளார பார்க்குறேன். எனக்கு பேரா போட்டாங்க, பைனாக்குள்ள போட்டாங்க, அங்கே படுத்துருக்கு, அங்கே தூங்குது. இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்கிறேங்க. ஆக இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 இருக்குது ஸ்வேதாக்கு. அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் பெரிய லெவலில் வரணும். இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸில் எல்லாமே வரணும். ஒரு தமன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புள்ளி அப்படின்னாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட் போர்ட்டில், வாசன் ஹவுஸ் போகணும். வாசன் ஹவுஸ் பிடிச்சிட்டாங்க. வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை கொஞ்சம் இருங்க,
ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வந்து சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தோம். என்னடா ஏறி ஆகியா அதெல்லாம் என்ன பெட்டியில் இருக்கவங்க திறந்து காமிச்சான். உள்ள ஒரு பொம்மனேரிய நாய் உட்காந்துருக்கு. இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார் இது அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதுரி தீக்ஷித் மடியில் உட்காந்துருந்த நாய், சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய். அப்படியா உக்காரியாண்டு போனோம். திருப்பி போயிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது. சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கண்ணா. இந்த ஆர்டிஸ்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வாங்கண்ணா. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அப்போ ஜிபே கிடையாது, ஒன்று ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்காராசன் அண்ணன் வர்றாரு, ஒன்று குலைச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏண்டா நாய் கூட்டு போகிற வண்டியிலாடா நீ ஏற்றுறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கு நான்சென்ஸ்க்கு ஏன் கத்துறாரு. இல்லை ஐயா வாங்க 8 மணி ஆச்சியா வாங்க போலாம் ஏன் கெஞ்சுறேன். இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது. நான் கெஞ்சுறேன், நீங்கள் போனேன்னு ஆட்டோ காசு இல்லை என்னை வாங்கினேன் நான் சொல்லேன் முன்னாடி உட்காந்து வரவே விடாதுனாரு. கார் கதனாடி மூட்டார். நான் சொன்னேன் இந்த அம்பாசடரில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதான்னு. காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதா அப்படின்னு. எங்க கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளு, கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால நடிச்சார் பாருங்க. போர்லயே 2 வகை உண்டு, ஒன்னு வைக்கப்போர் ஒன்னு அக்கப்போர்னாரு பாருங்க. போர்லயே 2 வகை உண்டு, ஒன்னு வைக்கப்போர் ஒன்னு அக்கப்போர் அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி உங்க தரல லூசா நடிச்சது. அந்த அவ்வளவு பெரிய. அதுக்கப்புறம் பார்த்து நான் கட்டி பிடிச்ச நல்லா பேசிட்டடா சிங்கம்புலி வாடா என் மடியில உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார். நான் படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்சார் பண்ண என்னடா லூஸ் தனமா பண்ணிட்டேன். நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன். சொன்னாங்க இல்லைன்னா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னாங்க. ஆறு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம். முடிக்க போகிறேன் 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வீட்டில் இருப்போம். எல்லா பேரும் வேலை. பி வாசு, உதயகுமார் சார் எல்லாரும் அவங்கவுங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோடனே மாப்பிள்ளை கார் வந்துச்சு நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை அடைப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னா எனக்கு ஒரு மென்டல், நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று இருக்குது. அப்போ போகையில் எல்லா பேரும் போயிட்டு வராங்கன்னா எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர் போகிறேன். என் ஃப்ரெண்ட் தான் அசிஸ்டன்ட் டேரக்டர். இப்போ இருக்க 2 கோடி 3 கோடி சம்பளம் வாங்குறேன், பெரிய டேரக்டர் இருக்காங்க. அவன் போகையில் எல்லாம் 10 ரூபா இருப்பேன். சிம்பிள் ஒரு சாயந்தரம் ஒன்று இந்த 10 ரூபா ஏன்னா 10 ரூபா போயிச்சா அச்சரான்னு 10 ரூபா மொத்தம் 50 ரூபா 60 ரூபா வரும். அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சம் சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி அந்த 50 ரூபா 60 ரூபா அதுக்கும் சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்புறமேல ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவனா அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கெல்லாம் முட்டாள் கிடையாதுடா, தைரியமாக இருந்துமாய். அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன். என் சொந்தங்களே உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது. அதுக்காக ரெடியாக இருங்க. நான் ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு ஒரு படம் பார்க்குறேன், நிறைய தடவை பார்த்துருங்க. ஐ லவ் த ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல, கீழே கிடக்கிற மண், அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். அவனோட சொந்த விளைநிலம், விவசாயம் பண்ணலை. அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுகிட்ட பேசுவாங்க. அதனால இன்னைக்கு சொல்றேன், இந்த கதாநாயகனா இருக்கட்டும், இங்க இருக்க கேமராமேனா இருக்கட்டும், இங்க இருக்க எடிட்டரா ஆகட்டும், இங்க இருக்க சின்ன சின்ன வேலைகள் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு. திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, துரோகம் பண்ணாத. உனக்கு வரும்டா வாழ்க்கை, உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரா பக்கத்தில் இருக்கும்,
கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும். எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட், சூசிங் வைஸ்லி. எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டதான் இங்கே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃபரன்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும் பார்க்கல, ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர், இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங், அந்த வாட்டர், அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, ப்ளஷண்டாக இருங்க. நன்றி நன்றி நன்றி. நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லியிருக்கேன். சார் நல்லா பாட்டு பாடுவாங்க, அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரல்ல 2 வரி மட்டும் கேட்போம். இங்க வச்சு இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் அங்கே நடக்கும். நம்ம டப்பிங் போவோம். டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம். எங்கடா அப்புறம் அண்ணே கொஞ்சம் லவுட்ரா, அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச, அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் இல்லாட்டி 1 மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன். அப்படின்னு பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கன்னு எவனா சொல்லிடுவானான்னு ஏங்குவேன். அந்த டைரக்டரு என்ன நல்லா பாடுறீங்களே, இந்த பாட்டில் ஒரு தொகையரவனா பாடிடுறீங்களா அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான்னு ஏங்குவேன். எவனா டப்புன்னு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா உங்களுக்கு? அண்ணன் பாட்டே இருக்கும் கொண்டு வந்து நான் அண்ணன் பாட்டு சின்ன கொண்டெல்லாம் படத்தில் என்ன அதெல்லாம் பாடுவேன் நான். ஆனால் ஒரு வேலும் சொல்லவே மாட்டுறாங்க. நான் இடையில காட்டணும் அப்படின்னு நிறைய பாடுவேன். ஒன்றுமே சொல்ல. ஒரு அசிஸ்டண்ட் ஒரு நம்ம டச்சப் பாயை கூட்டு போயிட்டேன். வாடா எங்கன்னு வாடா டப்பிங் போகிறேன். நான் எங்கே டப்பிங் வாடா, நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு. சரிண்ணே, அங்கே என்ன சொல்கிறாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே. அங்கே போய் நின்றான், டப்பிங் நடந்துச்சு, பேசினேன். இன்பிட்வீனில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் 2 அண்ணே அண்ணே ரெடினே போலாம்னே அப்படின்பா. என்னடா கட் பண்ணுறாங்க. அடுத்து அண்ணே போலாம்னே உயிரே அண்ணே ரெடி போலாம்னே. சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க. வந்துச்சு, காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு, போயிட்டே இருக்கு. தம்பி எப்பட்ற சூப்பராக பண்ணிட்டேங்களே, டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐயோன்னாருண்ணே. நான் அழகாக அசிஸ்டன்ட் டைரக்டர் லூஸ் பண்ண அழகாக டைரக்டர் ஆக மாட்டேன். ஒரு இது இன்ஜினியர் என்ன சொன்னார், ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு. நான் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னேன், இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னான், அந்த ஆள் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்பயாவது ஏட்டி முட்டியா பாடிக்கிருப்பாரு, சீக்கிரம் முடிங்கண்ணா சார். அப்படி ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடல. இப்போ அவன் டச்சப்பா வர்றான், எனக்கு பேக் தூக்குறான், அவனை அப்படியே பார்ப்பேன். மோரக்கட்டை அவன் என்கிட்ட சங்கீத சாதி அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல. அவன் ரிங் டோனை வச்சிருக்கான், எங்கடா இருக்க சங்கீத ஜாதி. அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை, நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன அசிங்கப்படுத்துறது, நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு. அப்படிதான் சொல்றேன். அன்பு கடையில் ஹோட்டல் வச்சிருப்பாப்ல. நைட்டு போய் நைட்டு 11 மணிக்கு ஒரு 1 மணிக்கு புரோட்டா வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, காசு வாங்க மாட்டாப்புல. பங்கு நீங்கள் டயட் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க, டயட் பண்ணுங்க, எனக்கு அதே சந்தோஷம். நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க, அந்த 3 பேரை கூட்டுவாங்க, அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காகவே உட்காந்துருப்பார். உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும். சரி,
ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை, என்னாதமே வா. போதும் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு நம்ம வேறு லாங்குவேஜ் நல்லா பெங்களூரில் இன்ஜினியரிங் நான் படித்தேன். நான் பெங்களூரில் இன்ஜினியரிங் 4 years நான் படித்தேன். நான் இன்ஜினியரிங்கில் பெங்களூரில் தான் படித்தேன். நான் பன்னார்கட்டா ரோட்டில் நேஷனல் பார்க் ரோட்டில் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன். உங்கள் பேர் என்னப்பா? ரிமான். நீ பேசின 4 வருஷம் எனக்கு 4 வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது. முந்து ஓகியுமே முன்னாடி போமே, ஏன்னா பஸ்ஸில் போட முடியல. அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொடுப்புன்னு இல்லை. எனக்கு கொடுப்பில்லைன்னு தான் சொல்லணும். அது ஓகே. அது ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ பேசுதே. ஓகே, வாங்கப்பா, நல்லா வாங்க, நல்லா நடிங்க, பெரிய புகழோட எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருங்க. ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும். இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். அதை அவர் மறந்துடக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. யாரு சொன்னதுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க, நல்லா இருக்கும். நன்றி சார். இந்த இப்ப பேசுனது எல்லாமே எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இதை நீங்களும் கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போது பார்க் இசை வெளியீடு. திரு சிறப்பு விருந்தினர்கள் ஆர் உதயகுமார் சார், பேரரசு, சரவணன் சுப்பையா சார். உதவி இயக்குநர்கள் மேடைக்கு வரவும், பார்க் படத்தோட உதவி இயக்குநர்கள் மேடைக்கு வரவும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு கண்ணன் சார் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக நன்றிகள். மீனாட்சி போட்டோ எடுங்க, லைட் ஆஃப் பண்ண கழட்டிட